பசங்களா, இன்னைக்கு காலையிலேயே கொடியேற்றி முடிச்சாச்சு. இன்னைக்கு கிளாஸில் சின்ன சின்ன கேம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே மிஸ். என்ன கேமாக இருக்கும்? என்ன இது இவ்வளோ பலூன்ஸ் இருக்கு? பலூன் வச்சு தான் கேமுன்னு நினைக்கிறேன். பசங்களா, ஆமாம், பலூன் வச்சு தான் கேமு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா கலர் பலூன்ஸ். அது மேலே உட்காந்து நீங்கள் பலூன்ஸை உடைக்கணும். நான் கொடுக்குற டைமுக்குள்ளே யார் நிறைய பலூன்ஸ் உடைக்கிறீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஓகேவா? கேம்குள்ளே போகலாமா? எல்லோரும் ரெடியா? மிஸ் ரெடி மிஸ். ஓகே மிஸ். சரி பசங்களா, நான் ஒருத்தராக கூப்பிடுவேன். ஒருத்தராக வந்து பலூனை உடைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னடி இது, 2 பேரை கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தராக கூப்பிட்றாங்க. சரி, நம்ம ஒருத்தராக போய் நிறைய பலூனை உடச்சிடுவோம். ஓகே ஓகே. ஜியா, நீ எழுந்து வா. மிஸ், நானா மிஸ்? ஆமாம் ஜியா, நீ எழுந்து வா. ஓகே மிஸ், வர மிஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணு ஜியா. உன்னோட டைம் ஸ்டார்ட் நவ். மிஸ், பலூன் மேலே உட்காந்து உடைக்கணுமா மிஸ்? ஆமாம் ஜியா, பலூன் மேலே உட்காந்து உடைக்கணும். டைம் ஸ்டார்ட் ஆச்சு, வடை. டைம் ஸ்டார்ட் ஆச்சா? ஓகே மிஸ். என்ன இது? அச்சோ, வழுக்குது. ஐயோ, இந்த பலூன் உடைக்கவே முடியலையே. ஐயோ, புஷ் பண்ணி எதுனா உடச்சிடணும். உடச்சிட்டா. அதே உடச்சிடட்டாமல். சியா, உன்னோட டைம் முடிஞ்சிடுச்சு. நீ போய் பிளேஸில் உட்கார். ஓகே மிஸ். தேவி, நீ எழுந்து வா. மிஸ், என்னோட டைம் ஸ்டார்ட்டா மிஸ்? டைம் ஸ்டார்ட். உடைக்க ஸ்டார்ட் பண்ணு தேவி. ஓகே மிஸ். என்ன இது? உடைக்கவே முடியல. அச்சோ, அதனால தான் ஜியாவால் உடைக்க முடியலையா? என்ன இது? எவ்வளோ புஷ் பண்ணலாம். அப்போதான் உடஞ்சிது. அப்பா, எப்படின்னா நிறைய பலூன் உடச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்கும்ப்பா. ஐயோ, என்ன இது? இதுக்கே தலை சுற்றுதே அம்மா. தேவி, உன்னோட டைம் முடிஞ்சிச்சு. போய் பிளேஸில் உட்கார். ஓகே மிஸ். அடுத்து ஷாலினி, எழுந்து வா. இப்போ பாருங்க, இந்த ஷாலினி போய் எத்தனை பலூன் உடச்சி காட்டுறேன்னு. எல்லாரும் போயிட்டு 2 பலூன் தானே உடச்சிங்க. இப்போ பாருங்க எப்படி. அடுத்தது. சூப்பரா. அடுத்து பாருங்க. அடுத்தது பாருங்க. டப்பால். எப்படி? சூப்பரா. ஷாலினி, உன்னோட டைம் முடிஞ்சிடுச்சு. போய் பிளேஸில் உட்கார். ஓகே மிஸ். எப்படி இந்த ஷாலினி சூப்பராக உடச்சனா? என்கிட்ட வச்சுக்காதீங்க, எப்பயும் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். எப்படி உடச்சேன் பார்த்தீங்களா? அடுத்து அபி, எழுந்து வா. ஓகே மிஸ். ஐயோ, என்ன இது? உடைக்கவே முடியல. எப்படி உடச்சாங்க எல்லாரும்? ஐயோ, புஷ் பண்ணவே முடியலையே. டப்பால். இன்னும் ஒன்று தான் உடையுது. ஐயோ, புஷ் பண்ணவே முடியலையே. உடையாது போல இருக்கே. அச்சோ, இன்னும் இது உடைய மாட்டேன். அப்பா, என்ன இது? மிஸ், சாரி மிஸ், 2 தான் உடைச்சேன். பரவாயில்ல அபி, உன்னோட டைம் முடிஞ்சிடுச்சு. போய் பிளேஸில் உட்கார். சரி பசங்களா, இப்போ எல்லோரும் பலூன் கேமில் நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. இதோட கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் அப்புறமா கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது நான் உங்களுக்கு ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷலாக ஒரு கிராஃப்ட் பண்ணி காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் கலர் பேப்பர்ஸ். இது மாதிரி நிறைய கலர் பேப்பர்ஸ் கடையில் கிடைக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது மாதிரி நீங்கள் அந்த கலரை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை வச்சு உங்களுக்கு ஒரு அழகான கிராஃப்ட் பண்ணி காட்டுறேன். என்னடி இது? மிஸ்ஸு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்கன்னு பார்த்தா கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணுற கிராஃப்ட்டு நல்லாவே இருக்கும். லீவ் தானே, போய் இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். இருங்க மிஸ் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். அதுவும் சரிதான், மிஸ் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பசங்களா, கிராஃப்ட் தானே பண்ண போகிறோம். என்ன கிளாஸ் எடுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே கொஞ்சம் கவனிங்க. இங்கே பார்த்தீங்களா, ஸ்கொயர் ஷேப்பில் இருந்த கலர் பேப்பரை கட் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் வச்சுருக்கேன். நான் பேக்ரவுண்டுக்கு இந்த ஸ்கை ப்ளூ கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, அதுக்கு ஹைலைட்டாக பிளாக் கலர் பேப்பரில் நான் இங்கே ட்ரீக்கு பேஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பேக் சைட் நம்ம கொஞ்சோண்டு ஃபெவிகால் தடவிட்டு இந்த கலர் பேப்பரில் அதை ஸ்டிக் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, கலர் க்ளே நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி நம்ம ட்ரீக்கு மேலே லீவ்ஸ் வரோம்ல, அதுக்கு நம்ம இந்த
ஒயிட் கலர் க்ளேவை செட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் அதில் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் கலர் க்ளேவை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ட்ரீ மேலே லீவ்ஸ் வரோம்ல, அது மாதிரி நம்ம அந்த ஷேப்பில் இதை செட் பண்ணணும். இது ரொம்பவே ஈஸி பசங்களா. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செய்து பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா, இப்போது ட்ரீ மாதிரி இது செட் பண்ணியாச்சு. இப்போது இந்த க்ளேயில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அப்போ தான் அதில் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அதில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இதை விட குட்டியாகவும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டூத் ஸ்டிக் வச்சு இந்த க்ளேயில் இங்கே பாருங்கள் இன்சர்ட் பண்ணிங்களா, இது ஒரு போ மாதிரி தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இந்த பேப்பரை அழகாக இந்த க்ளேயில் இன்சர்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த டிஷ்யூ பேப்பரை டூத் ஸ்டிக் வச்சு நம்ம புஷ் பண்ணாலே போதும், இது ட்ரீயில் அழகாக செட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒரு பேப்பராக எடுத்து நீங்கள் இது மாதிரி இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, ஸ்டிக்கி வச்சு புஷ் பண்ணிங்கனாலே இந்த பேப்பர் போய் இந்த க்ளேயில் உள்ள அழகாக இன்சர்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி எல்லா பேப்பரையும் வச்சிடலாம் பசங்களா. இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு ஒயிட் க்ளே எடுத்து நம்ம இந்த ட்ரீ கீழே ஸ்னோ இருக்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஒயிட் க்ளேவை இங்கே பார்த்தீங்களா நீட்டாக பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் அதை ஸ்னோ மாதிரி இப்படி வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் குட்டியாக ரவுண்டு பண்ணி அதை ஃப்ளாட் ஆக்கிட்டு அதையும் இந்த ஸ்னோ வச்சுருக்கோம்ல அது மேலேயே வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இன்னொரு குட்டி ரவுண்டு, அதுக்கு மேலே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இன்னொரு க்ளேவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரெட் கலர் க்ளேயில் போ செஞ்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, அதையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கலர் ஹைலைட்டுக்காக நம்ம இந்த ஸ்னோமேனுக்கு ரெட் கலரில் சின்ன கேப் செய்து இந்த ஒயிட் ட்ரையாங்கிள் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஒரு குட்டி பால் மாதிரி ஒயிட் கலரில் செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்னோமேனுக்கு கண்ணு வரைஞ்சிக்கலாம். பார்க்கவே இந்த ஸ்னோமேன் அழகாக இருக்கார்ல. ஒரு ஸ்மைலியும் போட்டுக்கலாம். அடுத்து கை தான் வரைய போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி. இந்த ஸ்னோமேன் எப்படி அழகாக இருக்கா. இன்னும் நோஸ் தான் வைக்கணும், அதையும் வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்களா, குட்டி கேரட் மாதிரி ரெட் கலரில் அதையும் வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்னோமேன். இது ஒரு வின்டர் சீசன் தீம் பசங்களா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த ரிப்பப்ளிக் டேக்கு நான் உங்களுக்கு அழகான வின்டர் தீம் ஸ்னோமேன் பண்ணி காட்டினேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பசங்களா? மிஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ். இந்த வீட்டில் போய் கண்டிப்பாக செய்து பார்ப்போம் மிஸ். சரி பசங்களா, இது ரொம்ப ஈஸி தான். க்ளேவும் கலர் பேப்பரும் இருந்தாலே போதும். எல்லாரும் ட்ரை பண்ணலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மிஸ். ஓகே பசங்களா, எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய நல்ல வீடியோஸ் எங்கள் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த ஸ்னோமேன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பசங்களா. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.